வணக்கம். பியரிங்கின் பல்வேறு வகைகளை டிஸ்மாண்டிலிங், அசம்பிளிங் செய்தல் மற்றும் அவற்றின் ஃபங்க்ஷனாலிட்டியை பரிசோதித்தல் பாகம் 2 குறித்த இந்த காணொளிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த பாடப்பகுதியின் நோக்கங்களை இப்போது பார்க்கலாம். இந்த காணொளியின் இறுதியில் உங்களால் பின்வருவனவற்றை மேற்கொள்ள முடியும். ஷாஃப்டில் இன்டர்ஃபியரன்ஸ் ஃபிட் கொண்ட பால் பியரிங்குகளை டிஸ்மவுண்ட் செய்தல். ஹவுசிங்கில் இன்டர்ஃபியரன்ஸ் ஃபிட் கொண்ட பால் பியரிங்குகளை டிஸ்மவுண்ட் செய்தல். பால் பியரிங்கை மவுண்ட் செய்தல். பால் பியரிங்குகளை டிஸ்மவுண்ட் மற்றும் மவுண்ட் செய்வதற்கு தேவையான டூல்கள் மற்றும் மெட்டீரியல்கள். பால் பியரிங், ஆர்பர் பிரஸ், பியரிங் புல்லர், கெரோசன், பனியன் cloth, hammer, spanner, lubricating oil, soft bristle brush, vernier micrometer. ஷாஃப்டில் இன்டர்ஃபியரன்ஸ் ஃபிட் கொண்ட பால் பியரிங்குகளை டிஸ்மவுண்ட் செய்வதற்கு 3 மெத்தட்கள் உள்ளன. இதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆர்பர் பிரஸ் அல்லது ஹைட்ராலிக் பிரஸ்ஸை பயன்படுத்துதல். முதலில் ஆர்பர் பிரஸ் அல்லது ஹைட்ராலிக் பிரஸ்ஸில் ஷாஃப்டுடன் பியரிங்கை பிளேஸ் செய்ய வேண்டும். பியரிங்கின் இன்னர் ரிங்கை சப்போர்ட் செய்வதற்கு ஒரு ரிங் அல்லது சம அளவுள்ள 2 parallel பிளாக்குகளை பிளேஸ் செய்ய வேண்டும். ராம் மற்றும் ஷாஃப்டுக்கு இடையே ஒரு டம்மியை வைக்க வேண்டும். பியரிங்கிலிருந்து ஷாஃப்டை வெளியே எடுக்க ஜென்டிலாக பிரஸ் செய்ய வேண்டும். வெளியே எடுக்கப்பட்ட ஷாஃப்ட் சேதமடையாமல் பாதுகாக்க கையால் அதனை பிடித்துக் கொள்ள வேண்டும். பியரிங்கின் மீது ஹேமர் ப்ளோவை நேரடியாக அப்ளை செய்யக்கூடாது. செகண்ட் மெத்தட் பியரிங் புல்லரை பயன்படுத்தி ஷாஃப்டில் இன்டர்ஃபியரன்ஸ் ஃபிட் கொண்ட பால் பியரிங்குகளை டிஸ்மவுண்ட் செய்தல். முதலில் ஷாஃப்டின் சென்டர் ஹோலில் பியரிங் புல்லரின் ஸ்பிண்டிலை பொருத்தவும். பியரிங்கில் லெக்குகளை பிளேஸ் செய்ய வேண்டும். பின்னர் ஒரு ஸ்பானர் கொண்டு புல்லரை ஸ்ட்ரெயின் எடுத்துக்கொள்ள ஏற்றவாறு புல்லரின் ஸ்பிண்டிலை மெதுவாக டைட் செய்ய வேண்டும். பியரிங்கை மீண்டும் பயன்படுத்த வேண்டுமெனில் பியரிங்கின் அவுட்டர் ரிங் உடன் புல்லரின் லெக்குகள் ஈடுபடும் போது புல்லருடன் சேர்த்து ஒரு கீப்பர் புல்லர் பிளேட்டை பயன்படுத்த வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். சிறிய பியரிங்குகள் எனில் ஒரு புல்லரை பயன்படுத்தி அல்லது மைல்ட் ஹேமர் ப்ளோகளை பயன்படுத்தி ஒரு மெட்டாலிக் ஸ்லீவை கொண்டு எளிதாக அகற்றலாம். சிறிய மற்றும் நடுத்தர அளவுடைய பியரிங்குகளை டிஸ்மவுண்ட் செய்வதற்கு லாக் நட் அல்லது இன்னர் ரிங்கை ஒரு ஹேமர் மற்றும் ஒரு ஸ்லீவை பயன்படுத்தி அடிக்க வேண்டும். நட் உட்புறமாக அமைக்கப்பட்டிருந்தால் ஸ்லீவை இன்னர் ரிங்கில் பிளேஸ் செய்ய வேண்டும். பின்னர் டிஸ்மவுண்ட் செய்வதற்கு ஹேமர் ப்ளோகளை பயன்படுத்த வேண்டும்.
பியரிங்கை டிஸ்மவுண்ட் செய்வதற்கு பிராக்கெட்டுடன் கூடிய ஒரு ஸ்பெஷல் டைப் புல்லரையும் பயன்படுத்தலாம். பியரிங்கின் இன்னர் ரிங்கில் புல்லிங் ஃபோர்ஸை அப்ளை செய்ய இந்த டைப் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக ஹவுசிங் போரில் இன்டர்ஃபியரன்ஸ் ஃபிட் கொண்ட பால் பியரிங்களை டிஸ்மவுண்ட் செய்தல் குறித்து அறிந்து கொள்ளலாம். ஸ்லீவ் மற்றும் ட்ரிஃப்டை பயன்படுத்தி பால் பியரிங்களை டிஸ்மவுண்ட் செய்யலாம். ஸ்லீவை பயன்படுத்தி டிஸ்மவுண்ட் செய்வதற்கு 2 வுடன் பிளாக்குகளின் மீது வீலை பிளேஸ் செய்து பியரிங் ஃபேஸின் மீது பொருத்தமான ஒரு ஸ்லீவை பொருத்த வேண்டும். பியரிங்கை வெளியேற்ற ஸ்லீவ் மீது பிரஷரை அப்ளை செய்ய வேண்டும். எந்தவித ஷோல்டர் இல்லாமல் ஒரு ஹவுசிங்க்கு இந்த வகையான டிஸ்மவுண்டிங் மேற்கொள்ளப்படுகிறது. பியரிங்குகளுக்கு இடையே ஒரு ஷோல்டருடன் கூடிய ஒரு ஹவுசிங்க்கு ஒரு சாஃப்ட் மெட்டல் ட்ரிஃப்டை பயன்படுத்தி பியரிங்கை வெளியேற்ற பல்வேறு பொசிஷனில் ஸ்ட்ரைக் செய்ய வேண்டும். செல்ஃப் அலைனிங் பால் பியரிங்குகளை டிஸ்மவுண்ட் செய்வதற்கு அவுட்டர் ரேஸின் மீது புல்லர் லெக்குகளை ஃபிட் செய்து இன்னர் ரேஸை ஸ்விவல் செய்ய வேண்டும் மற்றும் பியரிங்குகளை வெளியேற்ற திருகப்பட்ட ஸ்பிண்டிலை டைட் செய்ய வேண்டும். பியரிங்குகள் டிஸ்மவுண்ட் செய்யப்பட்டவுடன் கெரோசின் அல்லது நாப்தா பயன்படுத்தி சாஃப்ட் பிரிஸ்டல் பிரஷ் கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். பின்னர் பனியன் கிளாத் கொண்டு பியரிங்குகளை துடைக்க வேண்டும். பியரிங்குகளை சுத்தம் செய்வதற்கு அல்லது துடைப்பதற்கு காட்டன் வேஸ்டை பயன்படுத்தக்கூடாது. துடைத்த பின்னர் கேஜ், ரேஸ்வேஸ், ரோலிங் எலிமெண்ட்கள், மேலும் இன்னர் மற்றும் அவுட்டர் ரேஸ்களில் துரு, சேதம் இருக்கிறதா என கண்ணால் பார்த்து ஆய்வு செய்ய வேண்டும். பின்னர் பியரிங்கை ஜென்டிலாக லூப்ரிகேட் செய்ய வேண்டும். மேலும் கை விரல்களுக்குள் பியரிங்கை இன்சர்ட் செய்து ஜென்டிலாக ரொட்டேட் செய்து பியரிங்கில் ஏதேனும் டிஸ்ட்ராக்ஷன் மற்றும் நாய்ஸ் இல்லாமல் ஸ்மூத்தாக ரொட்டேட் ஆவதை பரிசோதிக்க வேண்டும். ஏதேனும் சீல் இருந்தால் அதனை ரீப்ளேஸ் செய்யவும். பால் பியரிங்குகளை மவுண்ட் செய்வதற்கு தேவையான இன்டர்ஃபியரன்ஸ் ஃபிட்டை பரிசோதிப்பதற்கு ஷாஃப்ட் டயாமீட்டரை அளவிட்டு சுத்தம் செய்ய வேண்டும். ஷாஃப்ட் டயாமீட்டரை அளவிடுவதற்கு ஷாஃப்ட் ஃபிட்டுக்கு ஒரு வெர்னியர் மைக்ரோமீட்டரை பயன்படுத்த வேண்டும் மற்றும் ஹவுசிங் ஃபிட்டுக்கு ஒரு வெர்னியர் இன்சைட் மைக்ரோமீட்டரை பயன்படுத்த வேண்டும். பின்னர் மவுண்ட் செய்வதற்கு ஷாஃப்டை சுத்தம் செய்ய வேண்டும். பியரிங்கின் இன்னர் ரிங் மீது சரியான அளவிலான ஸ்லீவை பிளேஸ் செய்ய வேண்டும். காமன் ஹேமரை பயன்படுத்தி ஹேமர் ப்ளோகளை அப்ளை செய்ய வேண்டும். மெட்டாலிக் சவுண்ட் கேட்கும் வரை பியரிங்கை மெதுவாக உள்ளே செலுத்த வேண்டும். ஹவுசிங் ஃபிட்டுக்கு இதே செயல்முறையை பயன்படுத்தி முறையான ஸ்லீவை தேர்வு செய்து அவுட்டர் ரிங் மீது பொருத்த வேண்டும். சாத்தியமுள்ள இடங்களில் ஒரு ஆர்பர் பிரஸை பயன்படுத்த வேண்டும். ஏனெனில் சிறிய பியரிங்குகளை அடிக்கடி மவுண்ட் செய்யப்படும் போது இது குறிப்பாக பொருந்துகிறது. பின்னர் ஷாஃப்டை லூப்ரிகேட் செய்து பியரிங்க்கு இடையே ஒரு மவுண்டிங் ஸ்லீவை பிளேஸ் செய்து மற்றும் இன்டர்ஃபியரன்ஸ் ஃபிட்டுடன் கூடிய ரிங் மீது அதை பிரஸ் செய்ய வேண்டும்.
இறுதியாக அழுத்தி போர்ஸை அப்ளை செய்து ஷாஃப்டினுள் பியரிங்கை செலுத்த வேண்டும். இதுவரை அறிந்து கொண்ட முக்கிய பாயிண்ட்களை மீண்டும் ஒரு முறை நினைவு கூறலாம். புல்லர், ஆர்பர் பிரஸ் அல்லது ஸ்லீவ் மற்றும் ஹேமரை பயன்படுத்தி ஷாஃப்டில் இன்டர்ஃபியரன்ஸ் ஃபிட் கொண்ட பால் பியரிங்குகளை டிஸ்மவுண்ட் செய்தல். கெரோசின் அல்லது நாப்தா பயன்படுத்தி சாஃப்ட் பிரிஸ்டல் பிரஷ் கொண்டு டிஸ்மவுண்ட் செய்யப்பட்ட பியரிங்குகளை சுத்தம் செய்ய வேண்டும். பியரிங்கை லூப்ரிகேட் செய்த பிறகு மெட்டாலிக் சவுண்ட் கேட்கும் வரை பியரிங்கை உட்செலுத்த வேண்டும். அழுத்தி போர்ஸை அப்ளை செய்து ஷாஃப்டினுள் பியரிங்கை செலுத்த வேண்டும். இந்த பாடப்பகுதியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். பியரிங்கின் பல்வேறு வகைகளை டிஸ்மேண்டிலிங், அசம்பிளிங் செய்தல் மற்றும் அவற்றின் ஃபங்க்ஷனாலிட்டியை பரிசோதித்தல் பாகம் 2 குறித்த நல்ல புரிதலை பெற்றிருப்பீர்கள். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திக்கலாம்.